நடந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் நேரம் கொடுத்து கேளுங்க. தலைவர் சொன்னது போல செப்டம்பர் 15 நான் அரசியல் இந்த மாவட்டத்தில் விஜயை அழைத்து வந்து படங்கள் பண்ணி பல நீள அகலம் தெரிந்தவர். அன்று தலைவர் சொன்னது போல பேசுறேன். இன்றைக்கு தலைவர்கள் அடுத்த மாவட்டம் போறதுனால ஒரு கைக்கூல் மாதிரி பேச முடியும். அதிமுகவுக்கும் மற்ற கட்சிக்கும் என்ன சம்பந்தம், என்ன தனி உயர்வு? 2010 அண்ணன் அம்மாட்ட அழைத்துட்டு போனார். எனக்கு ஒரு வாழும் சாட்சி அவரும் பூங்குட்டர் தான். 2 சாட்சி தான் வச்சிருக்கேன். ஒண்ணு அண்ணன், தம்பி வாங்க உட்காருங்க, இதுதான் அஇஅதிமுக. அம்மா சொன்னது புரட்சி தெளிவு. அம்மா என்ன சொன்னாங்க? தம்பி வாங்க உட்காருங்க. உட்கார்ந்தா நம்ம யாருன்னு காட்டணும்னு 45 நிமிஷம் இலக்கியம் பேசினேன். அம்மாவும் ரசித்தார், அவரும் ரசித்தார். நான் பதவி கேட்கவில்லை. வீட்டுக்கு வருவதற்கு முன்பு நட்சத்திர பேச்சாளர் எங்க அப்பா திமுக ஆட்சி மாவட்ட பொருளாளர் நாகர்கோவிலில் சொல்லிட்டாரு. பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உங்க பையன் திமுக போயிட்டார். அவன் மகனே இல்லைன்றார். இல்லை, நான் விசுவாசத்தோடு இந்த கட்சியில பணி செய்தேன். நீங்க இப்போ கலைப்பிரிவு செயலாளர் பதவி கிடைச்சாச்சு. என்னுடைய மனைவி இந்த உலகத்தில் இருக்கிற 56வது நாட்டில் உள்ள பெரிய கம்பெனியில ஒரு கம்பெனி, உலகத்தில் என்னுடைய மனைவி முக்கிய பொறுப்பு. நான் சந்தோஷமா சொல்றேன், கலைப்பிரிவு செயலாளர் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுறேன். கொண்டாட்டி கேட்கிறா எவ்வளவு பணம் கிடைக்கும், மாசம் 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 எவ்வளவு பைசா கிடைக்கும். இல்ல இதுக்கு மேல அந்த பதவிக்கு ஒரு உயர்வா கொடுத்துருக்கேன். அந்த பதவி உயர்வுல இந்த கல்வி இணை செயலாளர் இப்படி என்ன உயர்வு, உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டது. ஆத்ம திருப்தி என்று சொன்னவர் நான் பார்த்தேன். நான் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன். விவாத வேலையில செஞ்சு விவாத விஷயங்கள்லாம் நான் அட்டன் பண்ணி வச்சு பேசியாச்சு. எனக்கு ஆத்ம திருப்தி வரும் அப்படின்னு கேட்டேன், உரிமையோட கேட்டேன். எனக்கு அண்ணன் அங்க போராட்டி தான் வாங்கி வந்தார். அவன் படிச்சுட்டு வாங்கி தரல. அண்ணனுடைய போராட்டம் தெரியும். தலைவர் ஒரே ஒரு அண்ணா சொல்றதுதான், கிடைக்கிறவனை கொண்டு கட்சி நடத்தக்கூடாது, உழைப்பவனை கண்டுபிடித்து கட்சி நடத்த வேண்டும். அண்ணா சொல்றதுக்கு விவாதத்துக்கு பிறகுதான் எனக்கு பதவி கிடைச்சி. அதனால உள்ளூர் மக்கள் என்ன ஈஸியா வாங்க நினைக்காதீங்க. அதுக்கு நிறைய சொன்ன அண்ணன் ரொம்ப பேசி வாங்கி கொடுத்தார். சரி, அண்ணா தொழிற்சங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். கூகுள்ல போங்க, இருக்கு. நான் இப்ப கூட படிச்சேன், இருக்கு. நான் கலைப்பிரிவு. இந்த கலைப்பிரிவுக்கு புரட்சி தலைவர் என்ன செய்தார் அதை தெரிய வேண்டும். சினிமாவுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறார். அவர் எல்லா சாதனையும் செய்தாச்சு. எல்லாரும் சங்கம் தொடங்க வேண்டிய போனான். இப்போ இருக்க சங்கம் எல்லாம் தொடங்குறதுக்கு தலைவர் தான் காரணம். சினிமாவுடைய சங்கங்கள். ஆனா ஒரே ஒரு சங்கம் தான் வேணும். தயாரிப்பாளரை நீங்க தொல்லை பண்ணாம, அவனை டார்ச்சர் பண்ணாம, ஒரே ஒரு சங்கத்தை மட்டும் வைங்கயா. அந்த தொழிலாளர் உயிரோடு இருக்கியா, அவன் தான் மரணத்தை கூட ஒரு மதிக்காம அதை துச்சமா நினைச்சு வேலை செய்யறான். தலைவர் சொன்ன ஒரே சங்கம் ஸ்டண்ட் யூனியன். ஸ்டண்ட் யூனியன் என்ற ஒரு சங்கத்தை கொண்டு வந்தவர் இந்த உலகத்தில் யார் தெரியுமா? நம்முடைய புரட்சி தலைவர். வெளிநாட்டில் கூட அவர் வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடக்கும்போது கூட ஒரு புரட்சியார் படம், ஒரு ஆங்கில படத்தில் நடிக்கிற ஒரு ஸ்டண்ட் மேன் இறந்து போயிட்டார். தன்னுடைய சொந்த படப்பிடிப்பை கூட நிறுத்தினவர் நம்முடைய தலைவர். எனக்கு கலை புரியும், அதனால நான் செய்தியை சொல்லணும். அப்படி இந்த சங்கங்களுக்கெல்லாம் சங்கம் அமைச்சு முதல்ல பெரிய தொகை கொடுத்து இந்த சினிமா சங்கங்களையும் கலைப்புரியும் சார்ந்த இந்த சங்கங்களையும் வாழ வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சரி, நீங்க பெருமையோட என்ன பேசணும்? அந்த ஒன்றோட முடிச்சுக்கிறேன். இந்த கட்சியை பத்தி என்ன பெருமையா பேசணும்? எங்க அப்பா, உங்க அப்பா, எல்லாருக்கும் அப்பா சாப்பிட்டது காமராஜருடைய மதிய உணவு திட்டம். அது மூலம் தான் அவர்கள் அரசாங்க கல்வி, அரசாங்க வேலைக்கு போனார்கள். அதன் மூலம் மற்றவங்க நம்ம எல்லாரும் கத்தவங்க குடும்பத்தில் பிறந்திருப்போம். அது அவர். என்னை போன்றவர்களுக்கு 54 வயசு, என்னை போன்றவர்களுக்கு யார் கல்வி கொடுத்ததும் சாப்பாடு போட்டதும்? எங்க அப்பா திமுக. மேடைக்கு மேல தலைவர் திட்டி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா எனக்கு சோறு போட்டது யாரு? புரட்சி நம்முடைய தலைவருடைய மக்களுக்கு சத்துணவு திட்டம் தான் நமக்கு சாப்பாடு கொடுத்தது. பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்டதுதான் அந்த மதிய சாப்பாடு தான் நமக்கு உயிரை கொடுத்தது. அந்த இயக்கங்கள் நம்ம இருக்கோம்.
இங்க இருக்குதான் பெருமை. மற்றபடி இந்த பனையூர் சந்தையில போறதோ அந்த செவுத்துல முட்டிட்டு கேவலப்பட்டு போட்டு நிக்கிறத பார்த்தா மாணவர்கள் இவனும் ஏத்துக்க மாட்டான். அரசியல 15 வச்சுக்கிறோம். இன்னைக்கு அவர்கள் பக்கத்து ஊருக்கு செல்வதால் வாய்ப்புக்கு நன்றி கூறி